இன்றைக்கி நம்ம நொங்கோட பெனிஃபிட்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு இங்கிலீஷில் ஐஸ் ஆப்பிள் அப்படின்னு பேர். இன்றைய காலகட்டத்தில் கலப்படமே இல்லாத, ஹைப்ரிடே இல்லாத ஒரு உண்மையான நேச்சுரல் ஃப்ரூட் அப்படின்னா இது நொங்கு தான். ஏன்னா பழமர உச்சியில் போயெல்லாம் யாரும் கலப்படம் பண்ண முடியாது. யூஸ்வலாக சிட்டிஸில் உள்ளவங்களாம் நொங்கு எப்படி பார்த்துருப்பாங்க, அழகாக சொலையாக தானே பார்த்துருப்பாங்க. வில்லேஜ் சைட்லலாம் இப்படி தான் கட் பண்ணி அப்படியே சாப்பிட்ணும். இதுக்கு பின்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, நான் சொல்கிறேன். ஃப்ளாஷ்பேக். 91 to 2001 நான் சின்ன பையனாக இருக்கும்போது கோயம்புத்தூரில் இருந்தோம். அப்போ சம்மர் லீவுக்காக என்னுடைய தாத்தா ஊருக்கு வருவோம். தஞ்சாவூர் பக்கத்தில் சாலியமங்கலம்னு ஒரு ஊர் இருக்குது. அதுக்குள்ளே போனோம்னா பள்ளியூர் அப்படின்னு ஒரு வில்லேஜ். பள்ளியூருக்கு பஸ்லாம் கிடையாது, 1 கிலோமீட்டர் நடந்து போய் தான் பஸ் ஏறணும். அப்படிப்பட்ட ஒரு ப்ராப்பர் வில்லேஜ். அங்கே வயல் ஓரத்துலலாம் பனைமரம் பெருசு பெருசாக வளர்ந்துருக்கும். அங்கே உள்ள பசங்கள்லாம் மரத்தில் ஏறி அப்படியே கொத்தாக வெட்டி அப்படியே சாப்பிடுவாங்க. என்ன கிண்டல் பண்ணுவாங்க, நீ சிட்டிலேருந்து வந்த பையன், உனக்குலாம் எப்படி சாப்பிட தெரியும், சொல்லிக் கொடுங்க யார், நானும் கற்றுக்கிறேன் அப்படின்னு அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான் இது. அழகாக சொல்ல இடத்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, இப்படியே அருவாளை வச்சு சீருவாங்க. நமக்கு நல்ல நகத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு சாப்பிட்ணும். எப்படி சாப்பிட்றதுன்னு சாப்பிட்டு காமிக்கிறேன். இட்ஸ் டையிங் ஆர்ட். ஏன்னா இப்போ உள்ள பசங்களுக்குலாம் இது எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாது. பாதி உள்ளே போயிடுச்சு. இதோட விலை எவ்வளோ தெரியுமா? இந்த பீஸோட விலை வெறும் 10 ரூபா தான். எவ்வளோ சீப் பார்த்தீங்களா? ஆனால் இதோட பெனிஃபிட்ஸ் சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். இதோட கிளைசெமிக் இண்டெக்ஸ் வெறும் 40 தான். மாம்பழத்தோட கிளைசெமிக் இண்டெக்ஸ் 60க்கு மேலே. ஸோ டயபெட்டிஸ் உள்ளவங்க தாராளமாக இது மாதிரி ஒரு 3 பீஸ் ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம். தயவு செஞ்சு சாப்பிடுங்க. இதில் நிறையா ஃபைபர்ஸ் இருக்குது, கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ வராது. அதுவும் மெட்ஃபார்மின் டேப்லெட்லாம் ரெகுலராக சாப்பிட்றவங்க வாய் புண்ணாயிடுது, வயிறு எரியுதுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களாம் இதை கண்டிப்பாக சாப்பிடுங்க. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. சாப்பிட்டு முடிச்சு இங்கே சென்டரில் வி ஷேப் இருக்குது பார்த்தீங்களா? இது மாதிரி 2 நுங்கு எடுத்துகிட்டு இங்கே ஒரு குச்சி, இங்கே ஒரு குச்சை வந்து அட்டாச் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு குச்சை வி ஷேப்பில் வச்சு சைக்கிள் மாதிரி ரெடி பண்ணி ரேஸ் வைக்கிறது, ஓடுறது. பேப்பரை சின்னதாக கட் பண்ணி இந்த இடத்துல ஆணி அடித்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஓடும்போது அப்படியே பட்டன்னு சத்தம் கேட்கும், புல்லட் மாதிரி. அது ஒரு ஜாலி. அப்போ 90s கிட்ஸுக்கெலாம். இப்போ உள்ள பசங்களுக்குலாம் அது தெரியுமான்னு தெரில. இதை பார்த்து எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு, அதான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அப்படியே வாங்கி சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி அழகாக சொலையாக வாங்கினாலும் ஓகே தான். வாழைப்பூ எப்படி துவர்ப்பாக இருக்கும், அதே மாதிரி இந்த பழத்தோட தோலும் துவர்ப்பாக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த ஃப்ளஷை மட்டும் சாப்பிடுவாங்க. பட் என்னோட சஜஷன், நல்லா இதை ப்ராப்பராக வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்றது தான் நல்லது. பார்க்க வச்சுட்டு சாப்பிட்றேன்னு சொல்லுவீங்க. நீங்களும் போய் வாங்கி சாப்பிடுங்க. இந்த சீசனில் விட்டோம்னா அதுக்கப்புறம் கிடைக்காது. 3 பீஸ் வந்து 10 ரூபா தான், சீப் அண்ட் பெஸ்ட். இந்த வியாபாரம் பண்ணுறவரே புலம்புறாரு, யாருமே முன்ன மாதிரி வாங்கி சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இல்லை நினைக்கிறாங்க இதை சாப்பிட்டா ஜுரம் வந்துடும், சளி பிடிக்கும் அப்படின்னு. இதனாலலாம் ஜுரம் வராது. இப்போ ஆக்சுவலாக வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. கோவிட் இன்னொரு பக்கத்தில் சைலண்டாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. நாள் ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்து இருமிகிட்டே இருந்திருப்பாரு, அவர்கிட்ட இருந்து இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு வந்து ஜுரம் வந்திருக்கும். நீங்கள் என்ன நினைப்பீங்க, முதல்ல நம்ம என்ன சாப்பிட்டோம், நுங்கு சாப்பிட்டோம், அதனால தான் ஜுரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நுங்கை ஸ்டாப் பண்ணிடுது. அப்படி தான் தர்பூசணி பழத்தை யாருமே சாப்பிட்றதில்ல. யாரை கேட்டாலும் தர்பூசணி சாப்பிட்டோன்னு தொண்டை இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ நல்லா இன்ஃப்ளூயன்ஸா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. அது இன்ஃப்ளூயன்ஸானால ஜுரம் வந்திருக்கும், இன்ஃப்ளூயன்ஸானால த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும். தர்பூசணி பழத்தினால த்ரோட் இன்ஃபெக்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு தர்பூசணியவே நிப்பாட்டியாச்சு. அது மாதிரி தயவு செஞ்சு இந்த ஐஸ் ஆப்பிள் வாங்கி சாப்பிடாமல் விட்றாதீங்க. வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் கொடுங்க. ஃபைபர்ஸ் நிறையா இருக்குது, வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. நேச்சுரல் இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது.